தாண்டவம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு மக்கள் மத்தியில் ரொம்ப ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு யூடியூப் சொல்கிறாங்க. ஐம் வெரி ஹாப்பி. விக்ரம் சாரோட திருப்பியும் 23 அப்புறம் தாண்டவம் படம் பண்ணியிருக்கேன். என்னோட கரியர்லையும் விக்ரம் சார் கரியர்லையும் ஒரு நல்ல படமாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணோம். நிறைய பிரச்சனைகள் ஷூட்டிங் அப்போது மழை அதை தாண்டி இந்த படம் இன்னைக்கு வெளியே வந்து ஒரு நல்ல பேர் எடுத்திருக்கு எல்லா இடத்துலையும். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய மக்கள் வச்சுருக்காங்க, நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட அடுத்த படம் இனிமேட்டு நான் பண்ண போகிறேன். விஜய் சாரோட மிஸ்ட்ரி ப்ரொடக்ஷன்ஸ் சந்திரபிரகாஷ் ஜெயின் சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப 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 எதிர்பார்க்குற ஒரு படம் எனக்கு. என்னோட கரியரில் விஜய் சார் கரியர்லையும் மிஸ்ட்ரி ப்ரொடக்ஷன் கரியர்லையும் ஒரு முக்கியமான படமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். படத்து டைட்டில் இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை. மற்ற டெக்னீஷியன்ஸ் ஹீரோஷா கேமரா, ஜி பிரகாஷ் மியூசிக், எடிட்டர் ஆண்டனி, ஆர்ட் டைரக்டர் நாகராஜ் இதெல்லாம் ஃபைனலைஸ் ஆகிருக்காங்க. டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. வெகு விரைவில் அந்த படம் தொடங்க போகிறோம். அதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 5 படமாக மீடியா ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இது 5வது படம். எங்களுக்கு பர்சனலாக சந்திக்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. இப்போ நான் பர்சனலாக நான் வந்து வேறு தேங்க் பண்ணுறதுக்கு நான் கூப்பிட்டேன்னா எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா ஊடக நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப தாழ்மையான வணக்கங்கள், நன்றிகள். பிகாஸ் இன்றைக்கி நாங்கள் இருக்கேன்னா அது கண்டிப்பாக அந்த மீடியா தான் காரணம். அவங்களுக்கு நான் பர்சனலாக தேங்க் பண்ண ஆசைப்பட்றேன். தாண்டவம் படத்தை பற்றி சில விஷயங்கள்லாம் வந்தது. இப்போ கூட வந்துட்டுருக்கு. நான் அந்த ஸ்கிரிப்ட் இஷ்யூ வந்தது, மழை பெஞ்சு கிளிப்பு காணும்னு சொன்னாங்க, அதெல்லாம் இருந்தது. நிறைய எங்கெல்லாம் அந்த ரூமர்ஸ் வந்ததுன்னு தெரியல. எங்களோட நிறைய ஸ்டோரிஸ், தாண்டவத்தோட பேக் ஸ்டோரி நிறையா இருந்தது, தாண்டவத்தோட மெயின் ஸ்டோரியோட. அதெல்லாம் வந்து சில விஷயங்கள் சில கிளாரிஃபிகேஷன் பண்ண தோணுச்சு எனக்கு. பிகாஸ் இதுக்கு முன்னாடி ஏன் கிளாரிஃபை பண்ண முடியலன்னா அது டைரக்டர் ஸ்டேஷனில் இருந்தது, கோர்ட்டில் இருந்தது. அப்போ நான் பேசின தப்பாக இருக்கும், அதனால தான் நான் பேசல. யூடிவிக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காரு. அந்த ஸ்கிரிப்டை வந்து அவர் வந்து தாண்டவம் படம் ரிலீஸ் ஆகும்போது அது அவர் ஸ்கிரிப்டாக இருக்குமோன்னு அவர் சந்தேகப்பட்டிருக்காரு. அந்த பொன்னுசாமியோட சந்தேகம் ரொம்ப நியாயமாக இருந்தது. அதுக்காக தான் அந்த ஸ்கிரிப்டை நான் அவருக்கு படிக்க கொடுத்தேன். என் ஸ்கிரிப்ட் அவருக்கு படிக்க கொடுத்தேன், படத்தையும் போட்டு காட்டினேன். அதுக்கப்புறம் எங்கள் அசோசியேஷனில் கிளாரிஃபை ஆயிடுச்சு. அவருக்கு சில சந்தேகங்களால் கோர்ட்டுக்கு போனார், அங்கேயும் நாங்கள் கிளாரிஃபை பண்ணாங்க. அந்த கோர்ட்டுக்கு ஸ்டே வாங்கன்னு சொன்னதை பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ணாங்க. ஸோ இந்த இஷ்யூ அப்பயே முடிஞ்சிருச்சு. இப்போ திருப்பி நான் வந்து பொன்னுசாமி வச்சு படம் பண்ண போகிறேன், அப்புறம் வந்து பொன்னுசாமி நான் காம்படிஷன் கொடுத்தேன், அவர் பணம் கொடுத்தேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது எதுவுமே உண்மையான நியூஸ் கிடையாது. இதை நான் ஏன் இதுக்கு முன்னாடி பேசலாம், கோர்ட்டில் விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது அது பேசக்கூடாது, ரொம்ப தவறான விஷயம் ஆகிடும். அதனால் வரைக்கும் நான் பேசல. ஆனால் உண்மையாக நடந்த விஷயம் அதுதான். அது அசோசியேஷனில் முடிவு பண்ணாங்க, நாங்கள் சுமூகமாக போயிட்டோம். பிகாஸ் அவர் பொன்னுசாமியோட கதையை நான் படித்தேன், ரொம்ப நல்ல கதை, ரொம்ப நல்ல டேலண்டான பர்சன். கண்டிப்பாக அந்த படம் அவர் பண்ண போகிறாரு. அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நல்லா அவருக்கும் தெரியும் அவர் இந்த கதையை நான் எடுக்கலன்னு சொல்லி. ஸோ இது ரொம்ப ரொம்ப சுமமான விஷயம். இது ஏன் வெளியில் தப்பாக ரூமர்ஸ் வந்துட்டு இருக்குன்னு தெரியல எனக்கு. நான் என்னமோ அசோசியேஷனுக்கு பணம் கொடுத்தேன், அப்புறம் வந்து நான் வந்து தனஞ்சய் சார் பணம் கொடுத்தாரு, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம், உண்மையும் கிடையாது. அது கண்டிப்பான கிளாரிஃபை கொடுத்து ஆகணும். அதுக்கு ஒரு விஷயமாகவும், அது ஒரு மட்டும் விஷயம் கிடையாது, ஒரு தாண்டவத்துக்கு தேங்க் பண்ணணும்னு நான் கூப்பிட்டேன். அதே மாதிரி நம்ம பொன்னுசாமி நான் படம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதுவும் தப்பு. நான் ஆக்சுவலாக படம் ப்ரொடியூஸ் பண்ண ஆசை இருக்குது ஃபியூச்சரில். கண்டிப்பாக நல்ல நல்ல என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், நான் கூட என்னோட அசிஸ்டன்ட் இல்லை, நல்ல கதைகள் எனக்கு கிடச்சி கண்டிப்பாக அவங்கள வச்சு படம் பண்ணணும் அப்படின்ற ஆசை ஃபியூச்சரில் தான் இருக்குது. இப்போ கண்டிப்பாக சமீபத்தில் கிடையாது. அதில் அஜயன் ஒரு ஸ்கிரிப்ட் நான் கேட்டிருக்கேன். அவர் கண்டிப்பாக அந்த படம் பண்ணுன்ற ஒரு முயற்சியில் தான் இருக்கும். அது கூட இன்னும் நான் அது ஃபைனல் பண்ணல, முயற்சியில் தான் போயிட்டுருக்கு. மற்றபடி இன்னைக்கு காலையில் சில பத்திரிகையில் போட்டிருந்தாங்க நான் வந்து பொன்னுசாமி படம் பண்ணுறேன், அதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். அதுக்கும் நான் விளக்கம் கொடுத்துட்டேன். மற்றபடி விஜய் சாரோட படம் கவனம் தான் முழுக்க முழுக்க என் மனசில் இருக்குது. விஜய் சார் படம் பண்ணுறது கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்காக ஒரு ஹாப்பியான விஷயமா இருக்குது. நான் நினைக்கிறேன்னா ஒரு விஜய் சாருக்கு படம் பண்ணால் எவ்வளோ ஒரு எக்ஸைட்டாக இருக்குமோ அந்தளவுக்கு கண்டிப்பாக இருக்குது. பிகாஸ் விஜய் சார் இப்போ மாசான ஒரு பர்சன் விஜய் சார். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம். இதுக்கு மிக முக்கிய சப்போர்ட் வந்து மிஸ்ட்ரி ப்ரொடக்ஷன்ஸ் சந்திரபிரகாஷ் ஜெயின் சார் சொல்லணும். கண்டிப்பாக அவரோட சப்போர்ட் பயங்கரமாக அந்த படத்தில் இருக்குது. நல்ல ரசிகர், இந்த படத்தில் ஒரு நல்ல ப்ரொடியூசர் ரசிகராக இருந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல படம் அவர் நினைக்கிறோம். ஒரு ஸ்ட்ராங் டீம் இருக்குது. ஒரு மாதம் அப்ராட் ஷூட் பண்ணுறோம், ஒரு செகண்ட் ஷூட்டிங் இங்கே பண்ணுறோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேன், சத்யராஜ் சார் படத்தில் ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணுறாங்க. சத்யராஜ் சாரோட பிகெஸ்ட் ஃபேன் தான். சத்யராஜ் சார் இந்த படம் பண்ணுறன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஐ திங்க் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் போய் கேட்ட உடனே ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு.
மற்ற டெக்னீஷியன்ஸ் மற்ற இதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக சந்தானம் நாசர் சார் இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கோம், மற்ற டெக்னீஷியன் பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிட்டோம்.